அரஹர நம பார்வதி பதகே அரஹர மகாதேவா என்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஜெய் ஆதிபராசக்தி மாதாக்கு. கொரட்டூர் அகிலாண்டேஸ்வரி அம்பிகா சமேத ஜம்புகேஸ்வரர் திருக்கோவில். அதில் ரொம்ப விசேஷமான மாதமாக விளங்கக்கூடிய ஆடி மாதம். ஆடி மாதத்திலே வரக்கூடிய பூர நட்சத்திரம் ரொம்ப விசேஷம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆடி மாதங்களில் முதல் வாரம் 2ஆம் வாரம்னு நிறைய ஆலயங்களில் திருவிழாக்கள் நடக்கும். சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு இந்த ஆடிப்பூரமானது ரொம்ப விசேஷமானது. இந்த ஆடிப்பூரத்தில் அம்பாளுக்கு அபிஷேகங்கள் செய்து வளையல்னால் அலங்காரம், வளை காப்புங்கிற மாதிரி வளையல்லையே அலங்காரம் செய்யும். அம்பாளுடைய வயிறு பகுதின்னு சொல்லக்கூடிய பகுதியில் ஒரு பச்சை துணியில் பச்சை பயிர் முளைக்கட்டியது, அதாவது முளை வந்த பச்சை பயிரை இடுப்பில் கட்டி குழந்தை இல்லாதவர்கள், கல்யாணம் ஆகாதவர்கள் பிரார்த்தனை செய்யணும். அதை நம்ம கொரட்டூர் அகிலாண்டேஸ்வரி அம்பாள் ரொம்ப விசேஷமான படம். வருஷம் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று அனுகிரகம். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம், குழந்தை வேணுங்கிறது குழந்தை. நம்ம ஆலயத்துக்கு வந்திருந்து கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆகி குழந்தை பிறந்தவங்கெல்லாம் இருக்காங்க. அது மாதிரி விசேஷமான ஸ்தலம். இந்த ஆடிப்பூரம் உள்ளது நம்ம ஆலயத்தில் ரொம்ப வெகு விமர்சையாக காலையில் வெறும் பால்குட அபிஷேகம் ரொம்ப விமர்சையாக ஒரு 508 பால்குடம் அம்பாளுக்கு குளிர குளிர பால் அபிஷேகம் ஆன பிறகு அம்பாளுக்கு விசேஷ அலங்கார அர்ச்சனை ஆன பிறகு மாலைகளே விசேஷமான வளையல் அலங்காரத்தோடு அம்பாளுக்கு பிரீத்தியான லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனை. அம்பாளுடைய வாக்கியத்திலேயே வரும் லலிதா சகஸ்ரநாமத்தில் சுகாசினி அர்ச்சனை பிரீதாயினம், சுமங்கலிகள் குங்குமார்ச்சனம் செய்வதால் அம்பாள் மகிழ்கிறார் அப்படிங்கிறது வாக்கியம். அதன்படி சகஸ்ரநாமார்ச்சனை முடிந்து அம்பாளுக்கு பஞ்சவர்ண, இப்படி ஒரு கோவிலுக்கு பஞ்சவர்ணம் தீர்க்கணுமோ பஞ்சவர்ணம் அப்படின்னா 5ன்னு பேர், 5 வர்ணம். அந்த மாதிரி நம்ம ஆலயத்தில் 5 விதமான நிவேத்தியங்களை கொண்டு அம்பாளை ஆராதனை செய்து தீபாராதனை முடிந்து மடியில் கட்டக்கூடிய அந்த மடியில் கட்டியிருந்த அந்த பச்சை பயிரை குழந்தை இல்லாதவர்களுக்கு, உடம்பு முடியாதவர்களுக்கு பிரசாதமாக கொடுத்தாங்க. இந்த ஆடிப்பூரம் விசேஷமானது நம்ம கொரட்டூர் பகுதியில் ரொம்ப வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அது மாத்திரம் இல்லாமல் மாதாந்திர நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடைபெறுகிறது. பிரதோஷம், கிருத்திகை, சங்கடகர சதுர்த்தி, அது மாதிரி நிறைய விசேஷங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அதனால் அனைவரும் வந்திருந்து இறையருள் பெற்று எல்லாம் உள்ள அகிலாண்டேஸ்வரி அம்பிகா சமேத ஜம்புகேஸ்வரருடைய அனுகிரகத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.